அண்மைச் செய்தி. இன்று பிற்பகலில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட பெஞ்சல் புயல் இரவு கரையை கடக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையிலிருந்து 160 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது பெஞ்சல் புயல். புதுச்சேரியிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகையிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மற்றும் சென்னை இடையே மரக்காணம் அருகே புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் கரையை கடக்கும் போது காற்றின் வேகம் 70 கிலோமீட்டர் வேகம் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, இன்று இரவில் கரையை கடக்கிறது பெஞ்சல் புயல் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்கு. கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம் கற்பகம். இன்று பிற்பகலில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட பெஞ்சல் புயல் இரவு கரையை கடக்கும் என தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து பெஞ்சல் புயலின் நகரும் வேகமானது மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 15 கிலோமீட்டர் என அதிகரித்ததாகவும் தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. முன்னதாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் இன்று கரையை கடக்க உள்ள நிலையில் முன்னதாக 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று புயலாக உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து பெஞ்சல் என பெயர் வைக்கப்பட்டுள்ள இப்புயல் சென்னைக்கு தென்கிழக்கு திசையில் முன்னதாக 190 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாகையில் இருந்து கிழக்கு வடகிழக்கு திசையில் 210 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு கிழக்கு திசையில் 180 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருந்ததாக முன்னதாக கூறப்பட்டிருந்தது. அத்துடன் பெஞ்சல் புயல் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக தொடர்ந்து 2 மணி நேரங்களுக்கு முன்னதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இது புதுச்சேரி அருகே காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே இன்று பிற்பகல் கரையை கடக்கும் எனவும் முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து சென்னை மற்றும் புதுச்சேரி குறிப்பாக மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று முதலே கனமழையானது தொடர்ந்து கொட்டி தீர்த்து வருகிறது. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு என்பதும் காணப்படுவதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியிருந்தனர். இந்த நிலையில்தான் தொடர்ந்து இன்று பிற்பகலில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட பெஞ்சல் புயல் இரவு கரையை கடக்கும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையிலிருந்து 160 கிலோமீட்டர் தொலைவில் பெஞ்சல் புயல் மையம் கொண்டுள்ளதாகவும் தொடர்ந்து புதுச்சேரியில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகையில் இருந்து 180 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் புதுச்சேரி சென்னை இடையே மரக்காணம் அருகே புயல் கரையை கடக்கும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் கரையை கடக்கும் போது காற்றின் வேகம் 70 கிலோமீட்டர் வேகம் அளவுக்கு இருக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது இன்று பிற்பகலே புயல் கரையை கடக்கக்கூடும் என முன்னதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இரவு கரையை கடக்கும் என்ற தகவலும் வெளியாகி இருப்பதால் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.